மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 23 தொடக்கம் 27 முடியும் வரை. இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்தில் இருந்தா மனிதரிடமிருந்தா என்று கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்தது என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதினர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகின்ற திருவருகை காலத்தின் 3வது வாரத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு தருகின்றார். அதாவது, அதிகாரம் என்பது எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவினுடைய அதிகாரத்துக்கு இந்த பரிசேய சதுசேய சட்ட வல்லுநர்கள் சவால் விடுக்கின்ற பொழுது, இயேசு ஆண்டவர் அதே அதிகாரத்தால் அவர்களிடத்தில் அந்த கேள்வியை கேட்கின்றார். அதாவது, எந்த அதிகாரத்தை கொண்டு நீர் இவ்வாறு செய்கிறீர், இவ்வாறு சொல்லுகிறீர் என்று அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அவர் மறுமொழி கூறாமல் அவர்களிடம் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த கேள்வி, திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்று கேட்கின்றார். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவருடைய வருகைக்காக திருமுழுக்கு யோவான் அனுப்பப்படுகின்றார். திருமுழுக்கு யோவானை இறை வாக்கினராக மக்கள் கருதுகிறார்கள். ஏனெனில் இறை வாக்கினர்கள் இஸ்ராயல் மக்கள் மத்தியிலே மக்களை நல்வழிப்படுத்துகின்றவர்களாக, இறைவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டுகின்ற அந்த திட்டங்களையும் செய்திகளையும் மக்களிடத்திலே கொடுக்கின்றவர்களாக இஸ்ரேல் மக்கள் கருதுகிற பொழுது, இந்த திருமுழுக்கு யோவானையும் மக்கள் இறை வாக்கினராக கருதினார்கள். ஆகவேதான் இவருக்குரிய அதிகாரம் இறைவனிடத்தில் இருந்து வந்தது என்றால் ஏன் இவரை நம்பவில்லை என்று கேட்பார்கள். மக்களிடத்தில் இருந்து வருகிறது என்று சொன்னால் மக்கள் நிறைய பேர் அவரை பின்பற்றார்கள், நிறைய மக்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இங்கே ஒரு அழகான செய்தியை குறிக்கின்றார். அதாவது, அதிகாரம் என்பது இறைவனிடத்தில் இருந்து வருகிறது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அதிகாரத்தோடு ஆணவத்தோடு அடக்குமுறையோடு அவர் தன்னுடைய ஆட்சியை நிறுவவில்லை. மாறாக அடக்கத்தோடு பணிவோடு ஏழைகளுக்கு ஊழியம் செய்கின்ற அந்த அதிகாரத்தன்மையை இங்கே பார்க்கின்றோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் நன்மை செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் அவர் அங்கே இருந்த மக்களின் நோய்களையும் பிணிகளையும் குணப்படுத்துகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் அந்த பேய்களை ஓட்டுகின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தினால் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கின்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினால் அப்பங்களை பல்க பெருக செய்தி புதுமைகளை செய்கின்றார். பிரியமானவர்களே, இன்று எங்களிடத்திலேயும் அதிகாரங்கள் இருக்கின்றது. ஒரு தந்தைக்குரிய அதிகாரமாக, தாய்க்குரிய அதிகாரமாக, ஆசிரியருக்கு, அதிபருக்கு அல்லது அரசியலிலே எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு சில அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்களை நாங்கள் எவ்வாறான வழிமுறைகளில் பின்பற்றுகிறோம் என்று இன்றைய நாளிலே எங்களை நாங்களே கேட்க வேண்டும். ஏனெனில் அதிகாரங்கள் இருக்கிற பொழுது சில வேளைகளிலே எங்களுக்கு ஆணவங்கள் அதிகரிக்கின்றது. அந்த ஆணவத்தின் அடிப்படையில் மற்றவர்களுடைய அந்த மனிதாபிமானத்தை நாங்கள் நினையாதவர்களாக, மனிதாபிமானத்தோடு மற்றவர்களை அணுகாதவர்களாக, மனிதாபிமானத்தோடு மற்றவர்களை பார்க்காதவர்களாக, அந்த மனிதாபிமானத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யாதவர்களாக, வெறுமனே அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்கிற மனிதர்களாகவே நாங்கள் மாறுகிறோமே ஒழிய அந்த அதிகாரத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற மனிதர்களாக நாங்கள் சில வேளைகளில் இருப்பதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை பார்க்கின்றோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் தந்தையிடமிருந்து வருகிறது. தந்தையும் அவரும் ஒன்றாக இருக்கின்றார். ஏனெனில் தந்தை கொடுத்த அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறது, மக்களுக்கு புதுமை செய்து, மக்களுக்கு உவமைகளை சொல்லி, மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு மனிதராக
ஊடாக மக்களுக்குடைய வாழ்வை மேம்படுத்துகிற முன்னேற்றுகின்ற அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்துநாதர் காணப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை நாங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் தம்மையை தாழ்த்தினார். அதுவும் மனித உருவை ஏற்றார், சாவை ஏற்றுக்கொண்டார், சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய வாழ்வு பணிவின் வாழ்வாக இருந்தது. அவரின் வாழ்வு பணியின் வாழ்வாக இருந்தது. அவரின் வாழ்வு தாழ்ச்சியின் வாழ்வாக இருந்தது. அவருடைய அதிகாரம் ஆணவமிக்கதாய் அல்லாமல் மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நல் வாழ்வை கொடுக்கின்ற ஒரு அதிகாரமாக இருந்தது. நாங்களும் எங்கள் வாழ்வில் இயேசுவை பின்பற்றும் மனிதர்களாக எங்களிடம் கிடைக்கும் அதிகாரங்களை நன்மை செய்ய பயன்படுத்துவோம். ஆமென்.